மூளைச்சாவு ஏற்பட்டு தானமா பெறப்பட உடல் உறுப்புகளை 4லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ள எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு மாற்றணும்னு டாக்டர்லாம் சொல்லுவாங்க. அது ஏன் 4லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ள? ஏன்னா மூளைச்சாவு ஏற்பட்டானே அவங்க உடம்புல ரத்த ஓட்டம் சீக்கிரம் நின்றுங்க. மருத்துவ உபகரணங்களால சில மணி நேரங்களில் ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா உடல் உறுப்புகளை மற்ற உறுப்புகளுக்கான நேரமும் ரொம்ப கம்மியாயிட்டே வரும். குறிப்பா ஹார்ட்டு 4லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கும். லங்ஸு 4 முதல் 6 மணி நேரத்துக்குள்ள, லிவரு 6 மணி நேரத்துல 12 மணி நேரத்துக்குள்ள, கிட்னி 24லேருந்து 72 மணி நேரத்துக்குள்ள டைமுங்க. இந்த மாதிரி உடல் உறுப்புகளுக்கு நேரம் கம்மியாயிட்டே வரும். அதனால தான் மருத்துவர்கள் அவ்வளோ சீக்கிரமா பண்ணுவாங்க. உடல் உறுப்பு தானம் 2 வகைப்படுங்க. உயிருள்ள தானம், இறந்தவரின் தானம்னு சொல்லுவாங்க. உயிருள்ள தானம் அப்படிங்கிறது லிவிங் டொனேஷன். அதாவது ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவரோட சிறுநீரகத்தையோ அல்லது கல்லீரலோட ஒரு பகுதியோ தானமாக கொடுக்கறதுங்க. 2வது இறந்தவரின் தானம், அதாவது டிசீஸ்டு டொனேஷன். மூளைச்சாவடைந்த ஒருத்தரோட உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்கறதுங்க. இதில் சோகமான விஷயம் என்னன்னா, உடல் உறுப்பு தானம் கொடுக்குறவங்களோட அதுக்காக வெயிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்களாமாங்க. இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மையான இடத்துல இருக்குது உடல் உறுப்பு தானத்தில். அதுக்கப்புறம் தெலுங்கானா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா போன மாநிலங்களும் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.